بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد அந்த ஏகையின் சாந்திய சமாதானமும் முகமது இஸ்லாசர் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் சத்திய சஹாபாக்கள் நபித்தோர்கள் தாபியங்கள் தபவ தாபியங்கள் மற்றும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவரும் உண்டாவதாக பிரார்த்தித்து அல்லாஹ்வை போற்றி கொண்டவனாக அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு இந்த ஜிம்மா வரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் பிறந்த நோக்கம் அல்லாஹ் நம்மளை எதற்காக படைத்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் இறக்கி வைத்த நம்முடைய வேதத்தில் இறைவனை வணங்குவதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்வும் மரணமும் நல்ல அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த சோதனைக்காகவே இதை ஏற்படுத்தியிருக்கும் என்று அல்லாஹ் திருமையை பேசுகிறான். அதை சொல்லக்கூடிய வல்ல ரஹ்மான் வக்ஸனமலா அழகிய நற்செயல் அப்படின்னு பேசுகிறான். சூரத்தில் முழுக்கல அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனமலா, இந்த வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது எதுக்குன்னா உங்களில் அழகிய முறையில் நற்செயல் புரியக்கூடியவர் யார் என்பதனை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகிறான். இப்படி படைக்கப்பட்ட நோக்கம் இறைவனை வணங்குவதற்காக, நல்ல அமல் செய்வதற்காக தான் இந்த பூமியில பிறந்திருக்கிறோம். அதற்காக அல்லாஹ் நமக்கு ஒரு கால அளவை நிர்ணயம் பண்ணியிருக்கலாம். அது 60 ஆண்டுகளா அல்லது 70, 80, 100 அல்லது 50, 40, 30, 20, 10, அது நமக்கு தெரியாது. ஆனால் இறைவன் கொடுத்த அந்த வாய்ப்புகள் இருக்குல்ல, அந்த வருடங்கள் எவ்வளவு நம்ம ஆயுட்காலம் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம் என்பது அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த ஆயுட்காலத்திற்குள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழணும். அப்படி முழுமையாக கட்டுப்பட்டு வாழும் பொழுது அல்லாஹ் நம்முடைய உயிரை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு கைப்பற்றிக் கொள்ள வேண்டும். அப்படி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு கைப்பற்றிக் கொண்டால் இறைவன் மறுமையில் நம்மளை மன்னிப்பான், நம்மளை சொர்க்கச்சோலையில் நிரந்தரமாக வைப்பான் என்பதை அறிந்து கொண்டு நாம் அலட்சிய போக்கில் இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு அலட்சியமாக இருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா, மறுமையில் ஒரு சொர்க்கம் இருக்குதா இல்லையா, அந்த சொர்க்கத்துக்கு நாம் நிரந்தரமாக போவோமா, அது நீண்ட நாள் மரணமே இல்லாமல் மௌத்து இல்லாத வாழ்க்கையாக இருக்கிறது, அது எத்தனாயிரம் பில்லியன் ட்ரில்லியன் ஆண்டுகள் தெரியாது, அதற்கு கால அளவே இல்லை, மரணமே இல்லாத வாழ்க்கை இருக்குது மறுமையில, அது சொர்க்கமா அல்லது நரகமா என்பது நமக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அங்கு மரணம் என்பது கிடையாது, நீண்ட சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்பதை தன்னுடைய திருமறையில் தெல்ல தெளிவாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆனால் தெரிந்து கொண்டு ஒரு 100 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ போறோம்ல, இந்த அற்பமான வாழ்க்கைக்காக, இந்த கவர்ச்சிகரமான வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் மனிதர்களாகக்கூடிய நம்ம இந்த உலகத்தை நோக்கி கவர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அப்படிதான் போயிட்டு நம்முடைய வாழ்க்கை. காலையில் இந்த சாப்பிட்றோம், மத்தியான சாப்பாடு இருக்குது, இரவு சாப்பாடு இருக்குது, குறுக்க டிஃபன் காஃபி இருக்குது, அழகான மனைவி, அன்பான குழந்தைகள், அழகான வீடுகள், நல்ல சொகுசான காரு, பைக்கு, நல்ல தொழில், நல்ல வருமானம், படுப்பதற்கான எல்லா வசதியும், ஏசி, ஃபேன் எல்லாம் இருக்குது. என்ன கவலை? ஆனால் இதெல்லாம் வழங்கிய அல்லாஹ் எதற்காக நமக்கு வழங்கி இருக்கிறான்? என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா? சரி, நிறைய கொடுத்துருக்கிறோம், லட்சக்கணக்கான ரூபாய் இருக்கு நம்மள்கிட்ட, கோடிக்கணக்கான ரூபாய் நம்மள்ட்ட இருக்குது. இது இந்த காசு, இந்த பணம் நமக்கு சொந்தமானதில்ல, இது ஏழைகளுக்குரியது. அடுத்தவங்க உதவி செய்யணும், தான தர்மம் பண்ணணும், நன்மைகளை கொள்ளையடிக்கணும், உனக்கு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறேன், இது என்னது? அல்லாஹ்வுடைய பாதையை நீ செலவு செய்து கொண்டு நீ சொர்க்கத்தின் பக்கம் வா என்று அல்லாஹ் என்ன செய்யலாம்? அழைப்பதற்காக தான் இந்த ஏற்பாடுகளாம் செய்து கொடுத்திருக்கிறான்.
ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு எல்லா ஏற்பாடும் இருக்குது, எல்லா சட்டப்போடு வாழ்கிறோமானால், ஆனால் இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு, உதாரணத்திற்கு அல்லாஹ் நம்மை கடமையாக்கக்கூடிய 5 நேர தொழுகை இருக்குல்ல, அந்த 5 நேர தொழுகையை ஜமாத்தோடு தொழுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. காலையில் ஒரு 10 நிமிஷம், மத்தியானம் 10 நிமிஷம், அசர் டயத்தில் 10 நிமிஷம், மகரிபில் 10 நிமிஷம், அது மட்டும் இந்த இஷா 10 நிமிஷம், மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா 50 நிமிஷம், மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம். 1 மணி நேரம் அல்லாஹ்வுடைய பாதையில நாம் தொழுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் சொல்லுவோம்ல, 24 மணி நேரமும் இந்த உலகத்திற்காகவே நாம் உழைக்கிறோம், நம்முடைய குடும்பத்திற்காகவே உழைக்கிறோம், நம்முடைய மனைவி மக்களுக்காகவே உழைக்கிறோம், காசு அதிகமாக சேர்க்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனால் ஒன்றை மறந்து விட்டோம், மறுமை நாளில் அல்லாஹ் நம்மளை அழைத்து விசாரிக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு நல்ல அடிமையாக, ஒரு அடியனாக அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமையாக தான் இருக்கிறோம். அடிமை எப்படி இருப்பார்? அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இருப்பார். அல்லாஹ் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதை மறுத்து செய்ய மாட்டார். ஆனால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் எல்லாம், எவ்வளவு வசனங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மறுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புறம்பெறி எவ்வளவு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கட்டுப்படாமல் இந்த உலகத்தில் எவ்வளவு செய்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. ஆனால் நம்முடைய உடம்பு உயிரில் இருக்கும் வரை, சொகுசாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் வரை ஓகே. ஆனால் அல்லாஹ் நம்முடைய ரூஹை கைப்பற்றும் பொழுது மலக்குல் மௌத் வந்து நம்முடைய உயிரை என்ன செய்வாரு, கைப்பற்றுவார்ல, அப்ப தெரிஞ்சிடும் நான் நல்லவனா கெட்டவனா. எனக்கு மலக்குல் மௌத் சலாம் சொல்றாரா இல்லையா, அழகான முறையில் உயிரை கைப்பற்றாரா இல்லையா. அப்படி கைப்பற்றும் பொழுது அற்புதமான சுக்கத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு ஆடையில, நல்ல மனம் கவலக்கூடிய ஒரு ஆடையில என்னுடைய உயிரை கொண்டு வச்சு அல்லாஹ் எடுத்து கொண்டு செல்கிறார்களா இல்லையா மலக்குமார்கள். எனக்கு வாய்கள், எங்க வானத்திலே வாசல் எனக்காக திறக்கப்படுதா இல்லையா. அல்லாஹ் எனக்கு இல்லியுனா சிஜியுனா, இல்லியுன் என்ற நல்ல ஏற்றில் எழுதுகிறானா அல்லது சிஜின் என்ற கெட்ட ஏற்றில் எழுதுகிறானா, இதெல்லாம் என்னது ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறோம். நாம் இறந்து போன பிறகு நம்முடைய நிலைமை என்ன? நம்மளோட குளிப்பாட்டி எல்லாம் எடுத்து ஒரு துணியை போட்டு கபன் போட்டு சுத்தி எல்லாம் செஞ்சு கொண்டு போய் இல்லைங்க ஒரு 6 7க்கு 4 7க்கு 3 குழியை தோண்டி என்ன சொன்னாங்க போட்டு புதைச்சுவாங்க. உள்ள போய் மருத்துவ என்ன செய்ய வச்சிருவாங்க. பட்சத்துக்கு வந்த பிறகு நமக்கு கேள்வி கணக்கு இருக்குது, மலக்குகள் இறங்குவாங்க. அப்போ நல்லடியனாக இந்த உலகத்தில் கண்ணியமாக பாவங்கள் செய்யாமல் தொழுகை நிலைநாட்டி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து மரணித்த மனிதனாக இருந்தால் வெற்றி அடைவார், அற்புதமாக இருப்பார். இல்லைனா கபருல ஆரம்பிக்கக்கூடிய வேதனை இந்த உலகத்தில் அல்லாஹ் அழிப்பான அந்த அல்லாஹ் அழிக்கும் வரை கபரின் வேதனை. அல்லாஹ் இந்த உலகத்தை அழித்து எல்லா மனிதர்களையும் என்னது ஈசல்கள் போல மெகசன் சொல்லக்கூடிய அந்த மைதானத்தில் இருப்போமான எல்லோரும் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக நிற்போம்ல, அந்த நாளில் நிற்கும் பொழுது கை சேதமே யகூலியாலை தனி கத்தந்திரி ஹயாத்தி, ஆஹா நன்மைகள் எல்லாம் செய்து முற்படுத்திருக்க கூடாதா, தப்பு செஞ்சிட்டனே என்று அந்த நாள் நாம் புலம்புவாங்க. அந்த நாளில் புலம்பாமல் இருப்பதற்கு இந்த உலகத்தில் நல்ல அறிவுடைய இறை நம்பிக்கையாளராக ஒரு மூமினாக முஸ்லீமாக அறிவோடு இந்த உலகத்தில் செயல்பட்டால் வெற்றி அடைந்துடலாம். இல்லையானது நம்ம எல்லாம் அப்படியே இருக்கிறேன், அப்படியே போறேன், அப்படியே ஏதோ தொழுதுக்கிறேன், டைம் கழிச்சுனா ஜாலியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், இப்படியே நம்முடைய காலம் போச்சுன்னா இறைவனுக்கு கூடிய பல்லாயிரக்கணக்கான கோடி ஆண்டுகள் இருக்கிற சொர்க்கம் அதை இழந்து விடுவோம். அறிவுடையவர்களும் முஸ்லீம்களும் இழக்க மாட்டார்கள். அறிவை இழந்தவர்கள், அல்லாஹ் பற்றி சிந்திக்காதவர்கள், கவலைப்படாதவர்கள், மறுமையுடைய அச்சம் இல்லாதவர்கள் தான் இந்த உலகத்தில் ஏனோ தானமா என்ன செய்வாங்க, வாழ்வார்கள், தொழாமல் இருப்பாங்க, பாவங்கள் சேர்த்துக் கொள்வார்கள். ஆனால் நான் தௌஹீத்வாதி, நான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய இடத்துல சொல்றாங்க, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லியிருக்கிறாரோ, இறைவனுக்கு இணை வைக்காமல் இறந்து போறாரோ, இத்குல் ஜன்னah சொர்க்கத்து வைத்துள்ளார். அது எந்த மாற்று கருத்து இல்லை. இணை வைக்காமல் எந்த தட்டு தகடு தாயத்து மௌலுது, எந்த சிலை இணை வைத்தாலும் சரி, எந்த இதுவும் இணைவருக்கு இணை வைக்காமல் ஷிர்க் வைக்காமல் ஒருத்தர் இறந்து போறார் என்றால் அவர் கண்டிப்பாக அல்லாஹ் நாடி என்ன செய்வார், அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு சேர்த்துருவான். எப்ப நாம் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் அதற்கான தண்டனையை நரகத்தில் அனுபவித்து விட்டு தான் போக முடியும். ஏன்னா மறுமை நாளில் எல்லா கேள்விக்கு யாரு, காபிர்களுக்கா? காபிர்களுக்கு இல்லை. நீங்கள் எல்லா குர்ஆன் வசனத்தை எடுத்து பாருங்க,
எல்லா ஹதீஸ் எடுத்து பாருங்க. நசாராக்களாக இருந்தாலும் சரி, யகுதிகளாக இருந்தாலும் சரி, எல்லாம் கூட்டமாக அல்லாஹ் என்ன செய்வான், கொண்டு போய் தள்ளி விட்டுருவோம். எங்க கொண்டு போய் நரகத்தை தள்ளி விட்டுருவோம். எல்லா ஹதீஸ் எடுத்து பாருங்க. ஆனால் எல்லா கேள்வி கணக்கு யார் தெரியுமில்ல? நமக்கு தான் கேள்வி கணக்கு. நமக்கு தான் கேள்வி கணக்கு. தொழக்கூடியவருக்கு கேடு. தொழக்கூடியவர் யாரு? காஃபிர் தொழுவாங்களா, முஸ்லிம் தொழுவாங்களா? தொழக்கூடியவருக்கு கேடு. தொழக்கூடியவருக்கு என்ன கேடு? தொழுகக்கூடிய மக்களாக கூடிய நீங்க ஒழுங்கா தொழுகல, தொழாதவருக்கு கேடு. எல்லாம் குர்ஆன் வசனம் தான். அவர் இதை தொழல. அப்ப தானம் தர்மங்கள் எல்லா நன்மைகளும் எல்லாமே யாருக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் முஸ்லிம்களா இருக்கக்கூடிய நமக்கு தான் எல்லா சட்ட திட்டங்கள் என்பதை நினைச்சீங்க அறிந்து கொள்ளுங்கள். அப்ப நம்ம எந்த அளவுக்கு நாம் பாவம் செஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கான தண்டனை அல்லாஹ் நாடி நரகத்துல கொண்டு போய் என்ன செய்யறான், போட்டுட்டானா ஒரு நாளா, ஒரு வருஷமா, அல்லது 10 வருஷமா, 100 வருஷமா, 1000 வருஷமா, லட்சம் வருஷமா தெரியாது. அப்ப நம்ம 60 செகண்ட், ஒரு நிமிஷம் நம்மளால நரக நெருப்புல இருக்க முடியுமா? ஒரு நிமிஷம் நம்மளால நரக நெருப்புல இருக்க முடியுமானா இருக்க முடியாது. இல்ல என்னால இருக்க முடியும். ஆனா ஒரு இடத்துல கேள்வி, நம்ம இடத்துல கேள்வி கேட்கிறோம், நம்ம யார் எல்லாம் சொர்க்கம் போகணும் நரகம் போகணுமா? ஆனா எல்லாருடைய மனசு என்னது, நாங்க சொர்க்கம் தான் போகணும். ஆனா எப்படி சொர்க்கம் போகிறது? அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் சொர்க்கத்துக்கு எப்படி போகலாம்? போக முடியாது. ஏன்னா ஆமா சிப்து அல்லா ததுகுல் ஜன்ன, நீங்க சொர்க்கத்துக்கு ஈஸா எளிமையா சாதாரணமா போய் நினைக்கிறீங்களா? போக முடியாது. உங்களுக்கு சோதனைகள் வரும், உங்களுக்கு கஷ்டங்கள் வரும், உங்களுக்கு துன்பங்கள் வரும். உங்கள் உயிர்களை கொண்டு என்ன செய்வோம், சோதிப்போம். வறுமை கொண்டு சோதிப்போம், ஒரு அச்சத்தாலும் பயத்தாலும் சோதிப்போம், உங்களுடைய விளைச்சல்களை விளைவுகளை சோதிப்போம், குடும்பத்தில் பிரச்சனை எல்லாத்தையும் எவ்வளவு மாதிரி சோதனை. இந்த சோதனைகள் எல்லாம் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு முழுமையாக அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வை சார்ந்து, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தால் சொர்க்கம் போகும். அப்படியே இருந்தாங்க. ஆதம் நபியிலிருந்து அது நூஹ் நபியாக இருந்தாலும் சரி, இத்ரிஸ் நபியாக இருந்தாலும் சரி, மூசா நபியான சரி, இப்ராஹிம் நபியான சரி, லூத் நபியான சரி, ஈசா நபியான சரி, எத்தனை நபிமாக வந்திருக்கிறாங்க நமக்கு தெரியும். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா இறை தூதர்களும் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். எல்லா இறை தூதர்களும் ஏகத்துவ கொள்கையை, தௌஹீத் கொள்கையை மக்களுக்கு சொன்னார்கள். அந்த மக்களுக்கு சொல்லும் பொழுது அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அந்த தூதரை பின்பற்றுகிறார்கள், முஸ்லீமாக இருந்தார்கள், மூமினாக இருந்தார்கள். ஆனால் அவ்வளவு நம்முடைய வரலாறு எடுத்து பாருங்க, குர்ஆனில் கூடிய எல்லா வரலாறும் எடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய எல்லா வரலாறும் எடுத்து பாருங்க, எல்லாமே கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் தான் சந்திச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் நிலைமை பாருங்க, எல்லா சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு. அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சரி, உமராக இருந்தாலும் சரி, உஸ்மானாக இருந்தாலும் சரி, அலியாக இருந்தாலும் சரி, அபூ உபைதா இருந்தாலும் சரி, இருக்கிற எத்தனை சஹாபாக்கள் இருக்காங்க, அவங்களுடைய நிலைமையில் எல்லாம் கஷ்டங்கள், துன்பங்கள், பசி, பட்டினி, அல்லாஹ்வுடைய பரிவீதாகவும் ஷஹீத் சோதாக்களாக இப்படிதான் எல்லாமே. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு தூதர்கள், நபிமார்கள், எல்லா நபிமார்கள் பல நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள். யூதர்களால பல நபிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பல நபிமார்கள் கஷ்டங்கள், துன்பங்கள் பட்டு எல்லாமே வரலாறு இப்படித்தானே இருக்குது. ஆனால் நமக்கு மட்டும் என் வரலாறு மாறி இருக்குது. நம்ம முஸ்லீம் இருந்தாங்க, நமக்கு ஏன் வரலாறு? நம்ம மட்டும் எப்படி சொகுசா இருக்கிறோம், எப்படி ஜாலியா இருக்கிறோம்? இன்க்ளூடிங் நானும் நல்ல வீடு, நல்ல சாப்பாடு, நல்ல அழகான மனைவி, அன்பி, எந்த பிரச்சனை இல்லாம ஓடுது, எல்லாம் ஜாலியா, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல. ஆனால் இதை பற்றி என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா? அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். ஆனால் நம்முடைய உழைப்பு, நம்முடைய செயல்பாடு, நம்முடைய தாவாக்களும், இந்த பாமனாசம் கிளை நிர்வாகி இருக்கிறாங்க, இருக்கிறவங்க 8-9 பேர் இருக்கிறாங்க. அப்ப 8-9 பேருக்கு தான் இந்த ஊர் மக்களுக்கு செய்யக்கூடிய தாவா செய்யக்கூடிய பொறுப்பானா இல்ல? குல்லுக்கு மசூல், ஒவ்வொருவரும் பொறுப்பாளர், எல்லாம் பொறுப்பாளர். இந்த பாவனாசம் வசக்கூடிய எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்வான்? வறுமையா இல்ல, அழைப்பான், அழைச்சு விசாரிப்பான். அற்புதமாக ஒரு ஏகத்தை சொல்லக்கூடிய ஒரு பள்ளி இருந்துச்சு, அற்புதமான பள்ளி. உங்களுக்கெல்லாம் அந்த ஏகத்துவ கொடுத்திருந்தேன். நீங்க அந்த ஊர் மக்களிடத்துல போய் யார்கிட்ட திரும்பி தாவா செஞ்சீங்க? மாற்று சொன்னீங்களா? உங்களுடைய சொந்த மதத்தில் சொன்னீங்களா? உங்களுடைய தாய் தந்திற்கு சொன்னீங்களா? அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான்? கண்டிப்பாக கேட்பான். கண்டிப்பா என்ன செய்வான்? கேட்கும் பொழுது என்ன பிரயோஜனம்? ஆமா, இந்த வெள்ளிக்கிழமை வரங்க வந்து ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து கேட்கறது பெரிய விஷயம். எனக்கு என்னது புரட்சியாக இருக்குது, என்னது ஜும்மா வரைக்கும் வந்து கேட்கறது எனக்கு பெரிய ஒரு தியாகமா இருக்குது. ஆனால் இது இல்ல,
மறுமைக்காக கஷ்டங்கள் துன்பங்கள் தியாகம் படம் எல்லாம் செய்யணும், எல்லாம் நிக்கணும், நின்னதான் ஜெயிக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்க சகோதரர்களே. அது மட்டும் இல்ல, நம் கண்ணுக்கு முன்னாடியே இது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஏன்னா ஏழைகள் இருக்கிறாங்க, தானம் பண்றதுக்கு வழி இருக்குது, தாவா பண்றதுக்கு மக்கள் இருக்கிறாங்க, மாற்று சகோதரர் இருக்கிறாங்க, தாவா பண்றதுக்கான வழி இருக்கிறது, எல்லா வாய்ப்பும் இருக்குது. அது நம்முடைய சமுதாயத்தில் மார்க்கம் அறியாத மக்கள் இருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது, அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, இந்த வாய்ப்புகளாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம் உலகத்தில் வாழும் பொழுது, உயிரோடு இருக்கும் பொழுது, நமக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு முன்னாடி பாலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு, அந்த நாட்டில் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள், அநியாயங்கள், கொன்று குவிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க தானே செய்யறோம். அந்த நாட்டின் சொந்தக்காரர்கள் பைத்துல் முகதஸ் வெற்றி கொள்ளப்படும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பைத்துல் முகதஸ் வெற்றி கொள்ளப்பட்டால் கியாமத் நாள் வந்துவிடும். அந்த கியாமத் நாள் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் பாலஸ்தீன் மக்கள் 20,30,000 மக்கள் காசான்னு சொல்லக்கூடிய அந்த காசா ஏரியாவில் 20,30,000 மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் எல்லாமே குண்டு மழை பொழிந்து பாம்பு போட்டு அடிச்சு எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட எத்தனை மாசம் 3, 9, 12 4 மாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. 4 மாசங்களாக வச்சு கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலஸ்தீன்ல பெண்களும் குழந்தைகளும் 10,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் கொண்டு குவிக்கப்பட்டிருக்காங்க. பெண்கள் அதிகமாக 50,000 பேரை காணும். 50,000 பேரை காணும் அல்லது எங்க போனாங்க? எல்லாம் மண்ணுக்குள்ள, எல்லாம் பில்டிங் அடியில, பெரிய பெரிய இமாலா இருக்கலாங்க, எல்லாம் பில்டிங் வீட்டுக்கு அடியில் எல்லாம் கிட்டத்தட்ட 80,000 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. 50, 55,000, 60,000 பேர் படுகாயங்கள். சிராப்பா இல்ல, குழந்தைக்கு கண்ணு இருக்காது, ஒரு அம்மா கால் இருக்காது, கண்ணு காது உடம்புல உறுப்புகள் எல்லாமே இழக்கப்பட்ட சூழ்நிலை. 50,000, 60,000 பாலஸ்தீன் நம்முடைய சகோதரர்கள் அங்க இருக்கிறாங்க. அவ்வளவு பேர் வந்து கொடுங்க. தினமும் 100, 122, 150, 70, 50 இப்படி என்ன செய்யறாங்க, கொண்டு கூடிய காட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்ல, நிறைய குழந்தைகளை கடத்திட்டு போறாங்க. நிறைய குழந்தைகள் என்ன செய்யணும், கடத்தி கொண்டு வைக்கிறாங்க. பெண்கள், ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்கும் பொழுது இந்த யூதர்கள் இருக்கிறாங்க, அநியாயக்காரர், அக்கிரமக்காரர், அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தண்டியை திரும்ப பேசுறான். ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையில கூட என்ன செய்யுமா, தண்ணீர் ஊறுமா. அதை விட மோசமானவங்க கல்லஞ்ச கார சொல்லும்ல, பாறைக்கு கூட நல்லா சொன்னா, சில பாறைகள் கூட என்ன செய்யுமா, அதுல இருந்து நீர் என்ன செய்யும், வடியும். அதை விட மோசமானவர்கள் என்று யூதர்கள் என்று அல்லாஹ் சொல்றார், திரும்ப பேசுகிறான். அப்ப கொன்று குவிக்கிறாங்களே. பெண்கள் பேட்டி கொடுக்கும் பொழுது இருக்கிற ராணுவம் எல்லாம் அந்த பெண்களை செய்யக்கூடிய மோசமான என்னதுங்க, பாலியல் தொந்தரவு அவ்வளவு கொடுத்துக்கிறாங்க. அவ்வளவு அநியாயம் பண்ணக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் இந்த சூழல் எல்லாம் அங்க வசிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஈமாடி உறுதியை பார்க்கணும். அவங்க எப்படி நிற்கிறாங்க, நாங்க அந்த நாட்டை விட்டு போக மாட்டோம், வேற நாட்டுக்கு போக மாட்டோம், இது என்னுடைய பூமி, என்னுடைய ஊரு, நான் இந்த நாட்டில் இருப்பேன், என் வீட்டுக்கு இருக்குது, இங்கதான் பைத்துல் முகதஸ் இருக்குது, நாங்கள் இங்கதான் இருப்போம், இங்கதான் உயிரை விடுவோம், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாவும் அப்படின்னு நாங்கள் உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் அவங்கள அருள் புரியணும், அவங்களுடைய ஈமாடி உறுதியை பார்க்கணும். நமக்கு யாராச்சும் இறந்து போனா, நம்ம குடும்பத்தில் யாராச்சும் உடம்பு சரியில்லாம போச்சுன்னா பதறுவோம், துடிப்போம், ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவோம், என்ன செய்வோம், நமக்கு வாயிலேருந்து எந்த மாதிரி வார்த்தைகள் வருதுன்னு தெரியாது சில பேரை தவிர. ஆனால் ஒரு சம்பவத்தை பாருங்க, தன்னுடைய மகன் இறந்து கிடக்கிறாரு. ஒரு 60-65 வயசு ஒரு மூதாட்டி வயசானவங்க, தன்னுடைய மகன் இறந்து கிடக்கிறாரு, தாடி அழகா இருக்குது, கவனிட்டு வச்சுக்கிறாங்க. அந்த தாய் போய் அந்த மகனை பார்த்துட்டு நெத்தியில முத்தம் கொடுக்குறாங்க, கண்ணத்துல முத்தம் கொடுக்குறாங்க. என்ன சொல்லிட்டு கொடுக்குறாங்க, ஏ ஹபீபிக்கு உம்மா, ஏ ஹபீபிக்கு உம்மா, என் அருமை மகனே, ஆசை மகனே, ஏ மபூருக்கு அலைக்கு ஷஹீது உம்மா, ஏ மபூருக்கு அலைக்கு ஷஹீது உம்மா, மகனே உனக்கு நல்வாழ்த்துக்கள், உனக்கு சொர்க்கம் இருக்குது, மபூருக்கு அலைக்க சொன்னாங்க பாருங்க, மபூருக்கு அலைக்க உனக்கு இருக்குப்பா, சொர்க்கம் இருக்குப்பா, கவலைப்படாத. அவங்க சொல்றாங்க, கவலைப்படாத, நீ ஷஹீதா இருக்கிற, அந்த ஷஹீது தான் உனக்கு வாழ்த்துக்கள் என்று அந்த தாய் முத்தமணி அவ்வளவு அன்பாக, அஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று அந்த தாய் புலம்பக்கூடிய காட்சியை நீங்களாம் பார்த்து வச்சுக்கலங்க. ஒருத்தர் ஒல்லியா பேண்ட் அப்படி லூசா இருக்கு, தொலை கீழே இறங்கி இருக்குது,
ஒரு பேண்ட் ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு, ஆள் ஒல்லியா இருக்கிறாரு, கொஞ்சம் வழுக்கத்தில் அப்படியே முடியலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரே மண்ணு, மூஞ்சி மண்ணு, தலையில முடி மண்ணு, அந்த பனியன் டிஷர்ட் எல்லாம் மண்ணு, கையில ஒரு இரும்பு சுத்தி வச்சுட்டு என்ன செய்யறாரு, ஒரு பில்டிங் மேல சுத்தி 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 வராரு. அந்த பில்டிங் என்ன செய்யறாரு, சுத்தி 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 வராரு. சுத்தி வந்து இங்க பாக்குறாரு, அங்க பாக்குறாரு, இங்க உடைக்கிறாரு, அங்க உடைக்கிறாரு. வீடியோ எடுக்கிறாங்க. மீடியா என்ன தர்றீங்க, அது ஹக்க காணாத பாபுசாமி தாத் சொல்றாரு. என் 4 பிள்ளைங்க கீழே இல்ல, என் வீட்டு கீழே பூமிக்கு அடியில என் 4 பிள்ளைங்க, என்னுடைய பிள்ளைங்க அழுகுறாரு, சுருட்டு தேர்றாரு, இருக்கிற தேர்றாரு. ஏ சல்மா கூப்பிடுறாரு, மகளை கூப்பிடுறாரு, ஏ சல்மா, ஏ சல்மா, ஏ சாயித், மகனே சாயித் அப்படி என்ன செய்யறாரு, போய் தேடி 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 என்ன செய்யறாரு, அலையிறாரு. அலைஞ்சா எங்க இருக்குது, ஒண்ணுமே இல்லை. மனுஷன் தேடி தேடி எத்தனை நாள் தேனா, ஆள் உடம்பு ஒண்ணு இல்லை, அப்படியே அந்த பில்டிங் மேல அப்படியே நொறுங்கி கிடக்கல, அது அப்படியே சுத்தியோட அப்படி மண்ணாக்க கலந்துட்டு வக்கீல் அல்லாஹ் எங்களுக்கு நீயே போதுமானவன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ் கூறியவர் நாங்கள், அல்லாஹ்விடத்தில் திரும்ப இருக்குதுன்னு சொல்லக்கூடிய காட்சிகளை பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய காட்சிகள். அதை விட அற்புதம் இல்லை தெரியுமா, அதை விட அற்புதம் இல்லை தெரியுமா. இப்போ ஒரு கடந்த 15 நாளைக்கு நடந்த சம்பவம். ஒரு பெண்மணி, ஒரு தாய், ஒரு கடை கட்டையா இருக்கிறாங்க, மக்கானா போட்டிருக்க, கருப்புகள் மக்கானா புருக்கா, ஆனா எல்லாமே மண்ணில் அப்படியே என்னது கடல் மாறி மூஞ்சுனா அப்படியே மண்ணில் அப்படியே அது படிஞ்சிருக்கு, மண் படிஞ்சிருக்குது. ஜனாசா அடுக்கப்பட்டிருக்கு, அப்படி ஜனாசா அடுக்கப்பட்டிருக்குங்க. முன்னாடி அந்த முன்னாடி உட்கார்ந்து ஜனாசா ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களாக உட்கார்ந்து, சின்ன சின்ன பிள்ளைங்க அப்படியே வரிசை ஜனாசா இருக்குது. அப்படியே அந்த அம்மா அதை பார்த்து என்ன செய்யுது, அழுகுது அழுகுது அழுகை நிப்பாட்டுது, நிப்பாட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அம்மா சொல்லக்கூடிய பாருங்க, எல்லா புகழும் அல்லாஹ் உனக்கு, ஆன அல்ஹம்துலில்லாஹ், என்னது ஆன அல்ஹம்துலில்லாஹ், நான் என்னது அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் உனக்கு, அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது அது தலாக்கு பனாத் வாத் வலத் 3 பொம்பளை பிள்ளை இருந்ததுதான். அந்த 3 பொம்பளை பிள்ளை இருந்தது. அந்த ஐயூப் 3 வயசு, ஐயூப் 3 வயசு, அவன் பையன் தான், 4 பிள்ளை இருந்தது. அந்த அம்மா சொல்றது, 4 முன்னாடி இருக்கு என் பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க, நான் பெத்த பிள்ளைங்க, நான் பெத்த பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளை. அந்த உமர் அந்த ஐயூபை பார்த்து அந்த பிள்ளை பேரு அந்த தாய் பேசுறாங்க, ஏ ஐயூப், ஐயூப் நபியுடைய வரலாறை கேட்டு தான் உனக்கு என்ன செஞ்சேன், ஐயூப்னு பேர் வச்சேன். நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத. அந்த அம்மா பாருங்க, கவலைப்படாத, உனக்கு அல்லாஹ் சொக்கத்தை கொடுப்பான், கவலைப்படாத. நீ போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ ஸலாத்து சொல்லு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஸலாத்து சொல்லு, சத்திய சஹாபாக்களுக்கும் என்னை ஸலாத்து சொல்லு அப்படின்னு அந்த தாய் அந்த புள்ளிங்களுக்கு பேசக்கூடிய காட்சியில பார்க்கிறோம். அப்படி பேசிட்டு போது அந்த அம்மாவுக்கு அழுவை ஆத்திரம் வருதுங்க. அப்படியே தத்துப்புறாங்க, அழுகுறாங்க, இந்த கும்பிடுறாங்க. கும்பிடும் போது தன்னை தானே அந்த தாய் சொல்லிக்கிறாங்க, பொறுத்துக்க, பொறுமையாரு, பொறுமையாரு. பக்கத்துல சொல்லு சபரியா, பக்கத்துல சொல்ல சபுர் சபுர், அந்த அம்மா சொல்லுது உஸ்பூர், தன்னைத்தானே சொல்லக்கூடிய காட்சியில பார்க்கிறோம். அல்லாஹ் யா அல்லாஹ் என்று கையை வைத்து சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஜனாசா தூக்கப்படுதுங்க. ஜனாசா தூக்கப்படுது, ஜனாசா தூக்குறாங்க. ஜனாசா தூக்குனவுல அந்த தாய் செய்த அந்த காரியத்தை பாருங்க. ஜனாசா தூக்குனவுல நம்ம என்ன செய்வோம், ஒரு தாய் ஒரு தகப்பன் என்ன செய்வோம், ஒரு டூர் அனுப்புறாங்க ஸ்கூல் லீவ்ல, அப்பா அண்ணங்கார அழைச்சு போறாரு, மாமங்கார அழைச்சு போறாரு, அம்மா பிள்ளைங்களா நல்ல போயிட்டு வாங்க, பை see you, நீங்க போய் என்ன செய்யுங்க டூர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். ஆனா அந்த தாயில் விரும்பல, ஜனாசத்துக்கு மூத்தனை பிள்ளைங்களே மாசலாமா ஐயூப், ஐயூப் மாசலாமா, பிள்ளைங்களை பார்த்தலாம் மாசலாமா, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. தாய் எப்படி எப்படி சாத்தியம், எவ்வளவுமான உறுதி பாருங்க. தூக்கியாச்சு ஜனாசா, ஜனாசா தூக்கி செய்றாங்க, தூக்கிட்டு நவுறாங்க. அந்த அம்மாவுடைய அந்த மைண்ட், அந்த சிந்தனையை பாருங்க. யா அல்லாஹ், அற்புதமான பிரார்த்தனை, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனைங்க. கையை வசுக்குறாங்க. என்ன வார்த்தை, என்ன பிரார்த்தனை தெரியுமாங்க யாரும், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ அஹ்லிப் லி கைர மின்ஹா. அந்த தாய் கேட்கிறாங்க, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ அஹ்லிப் கைர மின்ஹா. அற்புதமான இறைவா, எனக்கு கஷ்டம் தான், எனக்கு துன்பம் தான், மனம் குமுறுது, கவலை தான், எனக்கு பொறுமை கொடு. வ அஹ்லிப் கைர மின்ஹா, அல்லாஹ் இதை விட சிறந்தது எனக்கு கொடு அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்த பிரார்த்தனை துஆ இருக்குற அந்த துஆவை அந்த அம்மா கேட்கிறாங்க. எப்படி பாருங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க.
பார்க்குறோங்க. இது மாதிரி நிறைய ஒண்ணு இல்லை, ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இருக்குது, படிப்பினை இருக்குது. ஆனால் நம்முடைய படிப்பினை, நம்முடைய வேலைகள் என்ன என்பதை என்ன செய்யணும், அறிந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைக்கினே சகோதர சகோதரிகளே, கவனமாக இருங்க. யாருக்கு எப்பொழுது மரணம் வரும் தெரியாதுங்க. ஆனால் இங்கே நம்ம கோட்டை விட்டுறக்கூடாதுங்க, மறுமையை கண்டிப்பாக கோட்டை விட்டுறக்கூடாது. இந்த வந்து உட்கார்ந்துருக்குறோம், ஷைத்தான் உள்ளே போடுவான், நான் நேரமாச்சு, மணி 1:30 போகுது, கடிகாரத்தை பார்க்க உட்கார வைக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய வீட்டிலேருந்து கலப்பை தான் பார்ப்பான். எப்படா தொழுதுட்டு போவோம், வீட்டில் போய் நம்ம இது பண்ணுற மாதிரி. ஆனால் நம்ம என்ன செய்யணும், மரணம் எப்போ வேணாலும் நிகழலாம். ஆனால் மரணிக்கும் பொழுது ஒரு நல்ல அடியனாக மறுமையில் அல்லாஹ்வை நாளைக்கு சந்திக்க போறோம். நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், பிறந்ததிலிருந்து நம்ம என்ன தியாகம் பண்ணியிருக்கிறோம், ஒழுங்கா தொழுது இருக்கிறோமா, இல்ல தாவா ஏதாச்சும் ஒரு இடத்துல பார்த்து, ஒரு மாட்டு மசூரை பார்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் மணக்கத்துக்கு அல்லாஹ் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்றதுக்கான வாய்ப்பு. நம்ம அத்தாமா டிவி பார்த்துருக்குறாங்க, அதை தடுக்க முடியல. வயசான டிக்கெட் தானே, பரவாயில்ல, அம்மாக்காரங்க வயசாகி போச்சு, அவங்க பொழுதுபோக்கு டைம் பாஸ் நம்ம விடுறோம். அது டைம் பாஸ் இல்லை, நம்ம அவனை நரகத்துக்கு இன்னும் சூப்பர் என்னது ரெடியாக நினைச்சு வைக்கிறோம், அதை தடுக்க முடியல. மனைவி வீட்டில் நாடகம், சினிமா, பாடல், கேள்வி எல்லாமே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய மாற்றமான கேள்வி குத்துகள் கிண்டகள் இந்த உலகத்தில் என்ன நடக்குது அதெல்லாம் பார்த்து நம்ம இருக்கிறோம். ஒரு குடும்ப தலைவனாக, ஒரு ஆண்மகனாக எப்படி இல்லை, உறுதியாக நிற்கணும், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படணும். நம்முடைய சமுதாயம் கொன்று குவிக்கப்பட்டிருக்காங்க, இறந்துட்டே இருக்கிறாங்க, போட்டு தாக்கலாம். இருந்தாலும் அங்கேயும் ஒரு என்னது ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறாங்க. எவ்வளவு போராடுறாங்க, எவ்வளவு பேர் இறக்குறாங்க என்னன்னு தெரியல, போராடுறாங்க. ஆனால் உலகத்தில் பெரிய வல்லரசு நான் தான் அப்படி சொன்ன என்னது இஸ்ரேல் எல்லாம் நபியாகி போச்சு. நான் தான் அயன்டோம் அப்படின்னா என்ன, அயன்டோம் எல்லாத்தையும் உடைச்சு சுக்குநூறு ஆகிட்டாங்க. நான் தான் மொசாத், நான் தான் உளவுத்துறையில பெரிய வரல, ஒண்ணும் கிடையாது, மொசாத் ஒண்ணும் கிடையாது, எல்லாத்தையும் என்னது டம்மியாக்கிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஆனால் என்னன்னா அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில அந்த பூமிக்கு அல்லாஹ்வுடைய சொன்னாங்க ஹக்கல், அவங்களுடைய உடைமைகள் இருக்குது, அவங்களுடைய உடைமையை காப்பாற்றுவதற்காக அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணா அல்லாஹ்வுடைய பாதையில் சுகதாக்கள் சகிதர்கள் தான். அவங்க பூமியில போறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் இறக்குறாங்க, அது சகிதர்கள் என்ன செய்வோம், அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் நமக்கு பிரச்சனைகள் வரும், சந்திக்க நேரும். பாத்தீங்களே தீர்ப்பு, பாத்தீங்களே என்ன தீர்ப்பு, அங்க ஒரு அடுத்த மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு ஞானவாமி அந்த பள்ளிவாசல பிரச்சனை தீர்ப்பளிச்சுட்டாங்க, எல்லாம் கீழே நீங்களும் என்ன செய்ய போய் வணங்குங்க, அவங்களுக்கு தீர்ப்பளிச்சுட்டான். ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டிருக்குது, முந்தா நாள் தெரியவே இல்லை, காலி பண்ணிட்டாங்க சுத்தமாக. இப்படி எல்லாம் நடக்குது, எல்லா அநியாயக்கிரமும் நடக்கும், எல்லாம் நடக்கும். அடுத்த வாரத்தில் அமைச்சர் பேசுறாரு, சிஏஏ என்ன செய்யறாங்க, என்ன அமல்படுத்த போறோம்னு பேசுறாங்க, எல்லாம் வரும்போது நம்முடைய ஈமானிய தன்மை எப்படி, உறுதி எப்படி, நம்ம எந்த மாதிரி பிரச்சனை சந்திக்க போறோம் என்பது எல்லாம் என்னது எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும், மறுமைக்கு ஆளாகணும், மறுமைக்கு தயாராகணும், சொர்க்கத்துக்கு போகணும். அதற்கான வழிமுறையை நீங்கள் நன்மையும் என்ன செய்யணும், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய காட்டி இந்த வழிமுறையில நீங்கள் களத்தில் இறங்குங்க. களத்தில் என்ன அர்த்தம், முதல்ல நம்மளை என்ன செய்ய தயார்படுத்துங்க, தொழுதுங்க, கட்டளை நிறைவேற்றுங்க, தாவகத்தை இறங்க. அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தா தான் நம்ம டக்குன்னு அல்லாஹ் நம்முடைய உயிரை கைப்பற்றிட்டா அல்லாஹ்விடத்துல போய் நாச்சு இருந்து பதில் சொல்ல முடியும். பதில் செஞ்சு என்ன செய்வோம், தப்பிக்க முடியுமா, தப்பிக்க முடியாது. அல்லாஹ் கருணையாளன், அல்லாஹ் மன்னிப்பான். ஏன்னா எவ்வளவு பாவங்களை செஞ்சாலும் சரி, இந்த உலகத்தை அழுது புலம்பி அல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டு வச்சுங்களேன், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை என்ன செய்வான், மன்னிச்சிருவான். அவன் கருணையாளன். அப்படி கருணையாளன் என்பதை அறிந்து கொண்டு அதுக்காக சோம்பேறிகளாக சுறுசுறுப்பு இல்லாம அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றாம எந்த நன்மையை ஆகாம தீமையை தடுக்காம ஏனதானமா வாழ்ந்தீங்கன்னா 10 11 அத்தோடு 1 கூட்ட குடும்பம் அனுப்புவோம்ல, சேர்த்து 10 இல்ல நீனு போ 11 போ, அப்படி போடுமா. 1000ல் ஒருத்தியாக 1000ல் ஒருத்தனாக 1,00,000ல் ஒருத்தனாக 1,00,000ல் ஒருத்தியாக அப்படி சொர்க்கம் போகணுமா. ஏன்னா மறுமையில் அல்ல, 1000க்கு 1 எங்க போவோம், சொர்க்கம் போவோம். 999 எங்க போவோம், கணக்கு 999 நரகத்துக்கு 1 சொர்க்கத்துக்கு ஹதீஸ்ல. அப்ப நான் எப்படி தப்பிக்கிறது, எப்படி போறது? அப்போ உஷாராக ரொம்ப கவனமாக
அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து அல்லாஹ் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற பயத்தோடு கரெக்டாக முறையாக வாழ்ந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. ஒரு அன்பான வேண்டுகோளா என்ன செய்ய சொல்லிக்கிறேன். என்னால் என்றதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. என்னால் என்றதை பணிகள் நம்ம செய்வோம். நீங்கள் எல்லாமே இந்த ஊர்ல இந்த கிளையோட நிர்வாகத்தோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க என்ன செய்யணும், நிறைய மாறி வளங்க. காசு சேர்த்து வச்சு ஒரு பிரச்சனை கிடையாது. சேர்த்து லட்சக்கணக்கில் வச்சிருக்கீங்க, ஒண்ணுமே இல்லை. மொத்தம் பெற்றுட்டீங்கன்னா எதுவுமே வராது. ஏன் வராது? என்ன பண்ணிருக்கணுமே, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வாரி என்ன செய்யணும், வழங்கி நிறைய தாவாக்களத்தை நின்று இன்ஷா அல்லாஹ் நிறைய நன்மை செய்யுங்க. அல்லாஹ் நம்மளை மன்னிப்பா இன்ஷா அல்லாஹ். நம்மளை மன்னித்து வைத்த சுத்தமான ஜன்னத்தில் அல்லாஹ் அவங்களை காத்து செய்யணும்.